ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து அவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த ஒரு பெரிய அற்புதத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த அற்புதத்திற்கு முன்னாடி அந்த நபர் என்னவாய் தன்னை மாற்றிக்கொண்டார், எப்படி தனக்கு வந்த செய்தியை, தனக்கு வந்த அந்த ஒரு துக்கமான செய்தியை அதற்கு எப்படி அவர் பதில் தர வேண்டும், தேவனை எப்படி சார்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த தாசன் மூலமாய் நாம் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என் செய்தியின் தலைப்பு, அவன் தன் முகத்தை திருப்பி கொண்டான் அல்லது அவன் தன் முகத்தை திருப்பினான். He turned his face. என்ன திருப்பினா, என்ன அவருடைய முகத்தை திருப்பி கொண்டான்? உங்க எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நான் வாசிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். எசேக்கியா ராஜாவை குறித்ததான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1 முடிந்தால் 6 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எல்லாருமாய் கேளுங்க. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். நல்லா கவனிங்க. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், ஹல்லேலூயா, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், ஹல்லேலூயா, உன் நாட்களோடைய 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல் என்றார். அதன் பிறகு அவர் போய் என்ன பண்றாரு, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் 10 போட்ட போது அவன் பிழைத்தான். ஆக இந்த எசேக்கியா ராஜா ஒரு குறிப்பிட்ட ஆண்டவருக்கு விருப்பமுள்ள ஒரு ராஜ்யத்தை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆண்டவர் என்னெல்லாம் அருவருக்கிறாரோ அதை இவரும் அருவருத்த ஒரு மனுஷன். தேவனுக்கு விருப்பமுள்ள ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்த மனுஷன். திடீர்னு ஒரு கெட்ட செய்தி வந்துடுது. சொல்லாமா, என்ன செய்தி? திடீர்னு ஒரு கெட்ட செய்தி வருது. எல்லாம் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு, நல்ல ஆளுக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வியாதிப்பட்டு இருந்தார். மீதியெல்லாம் நல்லா இருந்தது, ஆனால் வியாதிப்பட்டு இருந்தார். வியாதிப்பட்டு இருக்கிற சமயத்தில் அந்த வியாதி ரொம்ப கொடூரமான வியாதியாக இருந்த பட்சத்தால் அவன் மரிக்க நேரவாய் இருக்கு என்று சொல்லி தீர்க்கதரிசி வந்து முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன வந்து பண்ணுறாரு, எசேக்கியா கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்குங்க, நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்குமே, யாருக்கு தான் சாவு பிடிக்கும், யாருக்கு தான் மரணம் பிடிக்கும்? 95 சில டைமில் அந்த ஒரு பெரிய வருத்தத்தில் கஷ்டத்தில் வேணால் வாயில் வார்த்தை வந்துடும். ஆனாலும் என் பிள்ளையை விட்டு போகிறேனே, என் குடும்பத்தை விட்டு போகிறேனே அப்படின்ற ஒரு பெரிய அந்த தாக்கம் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பெரிய மன குமுறல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆக ராஜா தன் வாழ்வை மீட்டுக்கொள்ள முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த நாளை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு தருகிறார். அப்போ ராஜா என்னதான் அந்த தேசத்துக்கே ராஜாவாக இருந்தாலும் தன் வாழ்க்கையை, தன் ஜீவனை ஒரு நாள் அவன் கூட்ட முடியாது.
கலங்கி போயிட்டான். துக்க செய்தி வந்த உடனே கலங்கி போயிட்டான். இன்னைக்கு இவரிடத்துல ஒரு பெரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எனக்கும் உங்களுக்கும் இனி வருகிற நாட்களிலே எப்படிப்பட்ட துக்க செய்தி வரப்போகிறது என்று எனக்கு உங்களுக்கு தெரியாது. எப்படிப்பட்ட போராட்டம், மோசமான சூழ்நிலைகள், கஷ்டங்கள், சவால்கள் எனக்கு உங்களுக்கு வரப்போகிறது என்று தெரியாது. கடைசி இன்னும் நாம் சொல்ல போனால் உபத்திரவ நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவீன நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ பேர் நியூஸ் எல்லாம் கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பிசாசானவன் அவன் அயராமல் ஓயாமல் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி எல்லா மீடியமையும் அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் ஸ்போர்ட்ஸ் பர்சனை விட்டு வைக்கல, சினிமாவை விட்டு வைக்கல, சோஷியல் மீடியாக்களை விட்டு வைக்கல, இன்னும் பல காரியங்களை அவன் விட்டு வைக்கல. எல்லாவற்றையும் அவன் பயன்படுத்தி எப்படியாகிலும் உலகத்தை அழித்து விடலாம், தேவ பிள்ளைகளை அழித்து விடலாம், இயேசுவுக்குள்ளாக வருகிறவர்களை அப்படியே மோசம் போக்கி விடலாம். அரசியல்வாதிகளை கூட விட்டு வைக்கல. அது பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் நம்ம இங்க இந்த மேடையில் நம்ம பார்க்க முடியாது. கார்ப்பரேட் வேர்ல்டு இந்த உலகத்தை ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எத்தனையோ வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது. எத்தனையோ இனி கொஞ்ச காலத்தில் நீங்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தது போல இலங்கையில் எவ்வளோ பெரிய பஞ்சம் வந்தது, எவ்வளோ மோசமான சூழ்நிலை. அது இந்தியாவுக்கும் வருவதற்கு ரொம்ப நாள் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதிகாரிகள் சரியாக தன் தேசத்தை நடத்தாத சூழ்நிலை. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்ற பல காரியங்கள் இந்த உலகத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மை நோக்கி என்ன செய்தி வரப்போகிறது என்று எனக்கு உங்களுக்கு தெரியாது. இலங்கை என்றாலே உங்களுக்கு தெரியும். அது என்ன தீவா, தீபகற்பமா, ஐலாண்ட் தான் அது. அப்போ ஐலாண்டுன்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? சுத்தீரும் தண்ணி இருக்குது. அப்போ சுத்தீரும் கடல் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மீன் இருக்கும். அதை எக்ஸ்போர்ட் பண்ணணுமா? அவங்க பண்ணலை. அதை வேற ஆட்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட தேசத்தினுடைய இராணுவம் அங்கே எப்பவுமே தயாராக இருக்குது. இலங்கை இராணுவம் இல்லை. உலக போருக்கான எல்லா சூழல்களும் மூன்றாம் உலக போருக்கான எல்லா சூழல்களும் சில சந்தர்ப்பங்களும் நடந்து கொண்டிருக்கு. அப்போது துக்க செய்தி ஒவ்வொரு நாளும் நான் உலகளாவிய காரியங்களை சொன்னேன். ஆனால் நம்ம பர்சனல் லைஃப்பில் துக்க செய்திகள் எப்போ வரும், எப்படி வரும் தெரியாது. உங்களை நான் பயமுறுத்தலை. ஆனால் நாம் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கணும். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ இந்த எசேக்கியா ராஜா தனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவன் ஒரு காரியத்தை செய்தான். இன்றைக்கு 3 முக்கியமான காரியம். இந்த 3 காரியங்களும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு தான் இருக்கும். ஆனாலும் நான் அதை பிரித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். எசேக்கியா ராஜா அந்த செய்தி வந்த உடனே அவன் என்ன செய்தான்னு சொன்னால், அவனுடைய ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணான். அப்போது இன்னைக்கு என்னுடைய முதல் பாயிண்ட் என்னன்னா, சேஞ்ச் யோர் ஃபோக்கஸ். ஹல்லேலூயா. உங்களுடைய இதில் வால்யூம் கம்மி பண்ணுங்க, ரிட்டர்ன் அடிக்க நினைக்கிறேன். உங்களுடைய ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணுங்க, உங்களுடைய பார்வையை சேஞ்ச் பண்ணுங்க, உங்களுடைய கவனத்தை மாற்றுங்க. நீங்க எப்படி அந்த விஷயத்தை பார்க்கிறீங்க அப்படின்றத மாற்றுங்க. ஏன்னா எசேக்கியா அதை தான் செய்தார். 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த செய்தி அவருக்கு வந்தவுடனே, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னவுடனே, அப்பொழுது எசேக்கியா, சொல்லலாமா, அப்பொழுது எசேக்கியா என்ன பண்றாரு?
தன் முகத்தை, அந்த போக்கஸை சேஞ்ச் பண்றாரு. எங்க சேஞ்ச் பண்ணாரு அவர் முகத்தை? சுவர்புறமாய் திருப்பி யாரை நோக்குறாரு? கர்த்தரை நோக்குகிறார். இதே தான் நானும் நீங்களும் செய்யணும். என் சூழ்நிலைகளில், என் போராட்டங்களில், என்னுடைய பலவீன நேரங்களில், என் வியாதியின் நேரத்தில், என் மரண அவஸ்தையின் நேரத்தில், என் உபத்திரவ நேரங்களில் நான் என்னுடைய ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணணும். எங்க இருந்து சேஞ்ச் பண்ணணும்? எங்க இருந்து சேஞ்ச் பண்ணணும்? கவனிங்க. அவன் தன்னை சுற்றி இருக்கும் மக்களிடமிருந்து தன்னை விலக்கி தன்னை தேவனுக்கு நேராக செலுத்தினான். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் வியாதிப்பட்டிருப்பாங்க. அவன் வியாதிப்பட்டிருக்கும் போது சுற்றிலும் ஜனங்க இருந்திருப்பாங்க. அந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து என்ன பண்றாங்க? அவர் தன்னுடைய ஃபோக்கஸை, தன்னுடைய பார்வையை, தன்னுடைய கவனத்தை அப்படியே சேஞ்ச் பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் அவன் எல்லா நெகட்டிவ் விஷயங்களை கொண்டு வருகிற, தன்னை டிஸ்டர்ப் பண்ணுகிற, தன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறதான எல்லா விஷயத்திலிருந்தும் ஃபோக்கஸ் பண்றான். ஃபோக்கஸை சேஞ்ச் பண்றான். he is shifting his focus. அவனுடைய ஃபோக்கஸ் எந்தெந்த விஷயம்லாம் என்னை எதிர்மறையாக எனக்கு பாய்கிறது, எந்தெந்த விஷயம்லாம் என் கவனத்தை சிதற செய்கிறது, எந்தெந்த விஷயம்லாம் என் பார்வையை மாற்ற விரும்புகிறது, அவைகளில் இருந்து தன்னை அவன் என்ன பண்ணுகிறான்? ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணி சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை பார்க்கிறான். அப்போ இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே தான். என்னையும் டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறது? என்னை எந்த பிரச்சனை, எந்த பாடுகள், எந்த சூழ்நிலைகள், எந்த பலவீனங்கள், எந்த வியாதிகள், எந்த நெகட்டிவ் செய்தி, எந்த பலவீன செய்தி, எந்த குடும்பத்தின் கஷ்டமான சூழ்நிலைகள் என்னை உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்புகிறது, என்னை உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண விரும்புகிறது, என் கவனத்தை சிதறடிக்க விரும்புகிறதோ, அதிலிருந்து நான் என் ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணணும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் கவனத்தை மாற்றுங்கள், உங்க பார்வையை மாற்றுங்க. இல்லை நான் மாற்ற மாட்டேன். அந்த பிரச்சனை வந்துடுச்சா, அந்த வியாதி வந்துடுச்சா, நான் அதிலேயே உழன்று இருக்க போகிறேன், அதிலேயே நான் இருக்க போகிறேன். வியாதி வந்துடுச்சு, மரண செய்தி வந்துடுச்சு, அந்த பிரச்சனை வந்துடுச்சு, அந்த வலி வந்துடுச்சு, அந்த போராட்டம் வந்துடுச்சு, இந்த வீட்டில் சண்டை வந்துடுச்சு, இந்த வீட்டில் சமாதானம் போயிடுச்சு, இந்த வீட்டில் குழப்பங்கள் எழும்பிடுச்சு, என் பையனுக்கு ஏன், என் பிள்ளைக்கு ஏன், என் பெண்ணுக்கு ஏன், என் அப்பாவுக்கு ஏன், இதையே யோசிச்சு 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 அந்த பலவீனத்தில் நாம் தங்கி விடாமல் நாம் நம் ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்றது ஈஸியான விஷயம்தான். ஆனா நம்ம சேஞ்ச் தான் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அதே வசனம் தான் சொல்லுது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. மாற்ற விரும்ப மாட்டிருக்கிறோம். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா, ஒரு திக்கோ செய்தி வந்துடுச்சு, ஒரு வியாதி, மரண அவஸ்தை, மரண செய்தி வந்துடுச்சு, மரண செய்தியே வந்துடுச்சு. ஆனா அவர் ஃபோக்கஸை சேஞ்ச் பண்றார். அப்போ இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்கு உங்களுக்கும் மிக மிக அவசியம். சேஞ்ச் யோர் ஃபோக்கஸ். சேஞ்ச் யோர் ஃபோக்கஸ். உங்க பலவீனத்தை குறித்தே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்க வியாதியை குறித்தே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதற்கான தீர்வை குறித்து பேசுங்க, அதற்கான மாற்று விஷயத்தை குறித்து பேசுங்க, அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை குறித்து யோசிங்க. ஆனா அதே சமயத்தில் சரி செய்கிறவரை நாம் நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய நிலைமை அவன் நன்றாக அறிந்திருந்தான். ஆனா கவனம் முழுவதும் ஆண்டவருக்கு நேராக திருப்பிடுச்சு. அப்போ பாருங்க, முகத்தை திருப்பினான். சொல்லமா, முகத்தை திருப்பினான். he turned his face. he turned his face. அப்போ என்ன, எதற்கு அவன் டர்ன் பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் ஜெபத்தில் தன் பார்வையை செலுத்தினான். focused in prayer. எதில் செலவிட்டா? அவர் எதில் செலவிட்டாரு? பிரேயருக்கு நேரத்தை செலவிட்டாரு. இங்க வசனம் சொல்லுகிறது, அந்த மூன்றாவது வசனத்துல அவர் ஜெபம் பண்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும்.
என்று என்ன பண்ணா? விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும், எல்லாம் சொல்லலாமா? எசேக்கியா மிகவும் அழுதான். ஆனா இதை தான் நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எசேக்கியா மிகவும் அழுதான். துக்க செய்தி வந்துடுச்சு, ஒரு மோசமான சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனா எசேக்கியா மிகவும் அழுதான். இதை நம்ம பிடிச்சுக்கிறோம். ராஜேஷ் மிகவும் அழுதுகிட்டே இருக்கிறான். உங்க பேரை சொல்லி நீங்களே சொல்லிக்கங்க. இந்த பிரச்சனை வந்த உடனே நான் மிகவும் அழுகிறதுலே தான் என் நேரத்தை செலவிடுறேன், என் பலவீனத்திலே தான் என் நேரத்தை செலவிடுறேன், என் சுகவீனத்திலே தான் என் நேரத்தை செலவிடுறேன். மாறாக நான் ஜெபத்திற்கு நேரத்தை செலவிடுவது கிடையாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் நீங்க எல்லாவற்றையும் தெரிவிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு வசனம் கான்ட்ராடிக்டா இருக்குதா, மாறி இருக்கா? அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் அவன் சேஞ்ச் பண்ணா அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணி வேற எங்கேயும் செலுத்தல, ஜெபத்தில் தன் ஃபோக்கஸை செலுத்துகிறான். ஹல்லேலூயா, ஜெபத்தில் அவனுடைய ஃபோக்கஸை செலுத்துறான். அப்போ என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும், என்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் ஜெபம் முதலாவது அவசியமாய் இருக்கிறது. அவன் அழுதான் என்று சொல்லுகிறது. அதே சமயத்தில் அழுவதற்கு முன்பாக அவன் ஜெபித்தான், அல்லது அவன் அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தேன் அல்லவா, நான் உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்தேன் அல்லவா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். அப்படி சொல்லி கொஞ்சம் ஆயுசை கூட்டி கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணல. என்னப்பா இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் எவ்வளவு அழகா கேட்கப்பட்டுடுச்சு. ஸோ ஃபோக்கஸ் யுவர், நீங்க ஃபோக்கஸை ஜெபத்தில் சேஞ்ச் பண்ணுங்க. ஜெபத்திற்குள்ளாக நானும் நீங்களும் வைக்கலாம். அதே முதல் காரியத்தில் அவன் ஜெபத்தில் மாத்திரம் வைக்கல, he focused on God. எங்க வச்சாங்க? சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். கரெக்ட் தான், உங்கள் ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணணும், கரெக்டு தான், சரிதான். ஜெபத்தில் சேஞ்ச், ஜெபத்திற்கு நேராக உங்கள் ஃபோக்கஸை வைங்க. அதே சமயத்தில் தேவனுக்கு நேராக வைக்கணும். ஜெபம்னா இப்போ தேவனை தானே வைக்கிறோம். நான் சொல்ல வரேன், எதில் நான் சொல்ல வரேன் கவனிங்க. அவர் இப்படி செஞ்சிருக்கலாம். he focused on God, not men, not on Isaiah the prophet. யார் வந்து செய்தியை சொன்னது? ஏசாயா தீர்க்கதரிசி வந்து செய்தியை சொன்னார். அப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து செய்தியை சொன்ன உடனே நானும் நீங்களும் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அவர் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, ஏசாயா இப்படி வந்து சொல்லிட்டியப்பா, நீ வந்து சொல்லுவேன்னு பார்த்தா ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருவேன்னு, தீர்க்கதரிசியாச்சே நீ, ஏதாவது ஒரு நல்ல செய்தி கொண்டு வருவேன்னு நான் நினச்சேனே. இவ்வளோ பலவீனமாக இருந்தேன், வியாதிப்பட்டு இருந்தேன், ஆண்டவருக்கு முன்பாக நான் நல்லா தானே இருந்தேன், நல்லா தானே ஆட்சி செஞ்சேன், எல்லாம் விக்கிரக ஆராதனையும் ஒடிச்சு போட்டனே, எவ்வளவோ நல்லவனாக இருந்தேன், உத்தமனாக இருந்தனே, எனக்கு நீ நல்ல செய்தி தானே கொண்டு வருவேன் நான் நம்பினேன். இப்போ என்னடான்னு சொன்னால் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. இன்னொரு தடவை ஏசாயா கடவுள்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஏசாயா சொன்னாரா அப்படி? ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி தான் சொல்கிறோம். வெறும் ஏசாயாவே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறோம், மனுஷங்களையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம். எங்கே போய் சொல்கிறது நம்ம நிலைமைய பாருங்க. ஏசாயாவின் பார்வை நெகட்டிவ் செய்தியை கொடுத்த எசேக்கியாவின் பார்வை நெகட்டிவான செய்தியை கொடுத்த ஏசாயாவின் மீது இல்லை, மாறாக பாசிட்டிவ் செய்தியை கொடுக்க போகிற கர்த்தர் மேலே இருந்தது. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு நெகட்டிவ் செய்தி யாரு கொடுத்தது? ஏசாயா. ஆனால் உடனே ஏசாயாவுக்கிட்ட திரும்பல, கர்த்தர்கிட்ட திரும்பிட்டார். அப்போ உங்களை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் முகத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. அவர் அப்படி சொல்லிட்டாரு. இத்தனை நாள் நான் நல்லா இருந்தேனே, இவ்வளோ நாள் நான் ஊழியம் பண்ணனே, எவ்வளவு போராடினேன்,
எவ்வளவு விட்டு கொடுத்தேன், எல்லாத்தையுமே விட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேனே. எல்லாத்தையும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு பேர் என்னை வெறுத்தாங்க, எவ்வளவு பேர் என்னை திட்டினாங்க, எவ்வளவு பேர் என்னை ஏசி பேசினாங்க, பழி பேசினாங்க, புறம் பேசினாங்க. அது எல்லாமே விட்டுட்டு அவங்கெல்லாம் வேணாம், எனக்கு கடவுள் தான் வேணும்னு சொல்லி உங்களை நம்பி நான் வந்தேனே கடவுளை. இப்போ என்னடாண்ணா எனக்கு சாவு செய்தியை கொடுக்குறீங்க, எனக்கு துக்க செய்தியை கொடுக்குறீங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பிக்கிட்டு போல, மாறாக அவன் கர்த்தர் தான் வேணும். ஹல்லேலூயா, கர்த்தர் தான் வேணும். எந்த சூழ்நிலையிலும் உங்களை தான் நான் பார்ப்பேன். என் ஃபோக்கஸ் உங்க மேல தான் ஆண்டவரே. நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் அழுதாலும் உங்ககிட்ட தான், சிரிச்சாலும் உங்ககிட்ட தான், எல்லாவற்றிலும் நான் உங்களை தான் தேடுவேன் ஆண்டவரே. எந்த மனிதனையும் தேட போவதில்லை, யாரையும் தேட போவதில்லை, உங்களை மாத்திரம் தான் நான் தேட போறேன். இன்னைக்கு மீடியேட்டரை பிடிச்சிக்கிட்டு நம்ம நிறைய வேலையை பண்றோம். ஏன்னா நம்ம லேசா இருக்க பார்க்குறோம். எல்லாரும் அவங்கள கூப்பிட்டு ஜாம் பண்ணிக்க, இவங்களை கூப்பிட்டு ஜாம் பண்ணிக்க, அவங்க கிட்ட பண்ணுங்க, நம்ம ஆறாம உட்காந்துறது பார்க்குறோம். மீடியேட்டரை வச்சாரா, அதுக்குன்னு சொல்லி பாஸ்டங்களே கூப்பிட்டு ஜாம் பண்ண வேணான்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதிலேயே கிடக்க வேண்டான்னு நான் சொல்கிறேன். கர்த்தரை நான் முதலாவது தேட வேண்டும். அவனுடைய நிலைமை ஏசாயாவை விட, சுற்றி இருந்த ஜனங்களை விட, நல்லா கவனிங்க, எசேக்கியாவினுடைய நிலைமை ஏசாயாவை விட, ஏசாயா தீர்க்கதரிசியை விட, அவனை சுற்றி இருந்த ஜனங்களை விட, ஏன் அவனை விட நன்றாக அறிந்தவர் இந்த கர்த்தர் மாத்திரம்தான். அப்ப அவர் தான் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால அவரை நோக்கி நாம் பார்க்கணும், எந்த மனிதனையும் கிடையாது. வசனம் புதிய ஏற்பாட்டில் சொல்வது, ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவன் மூப்பர்களை அழைப்பானாக, அவங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், குணமாக்கும். அதில் தவறு கிடையாது. ஆனால் நான் முதல்ல என்ன செய்யணும்? வீட்டில் மந்திரம் பண்ணிட்டாங்க, வெளிநாட்டிலேருந்து ஒரு தீர்க்கதரிசியை அழைக்கிறேன். அவர் அங்கேருந்து அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போடணும். அவர் இங்கே சொல்லுவார், இங்கே வச்சிருக்காரு மந்திரம், இங்கே வச்சிருக்காரு கட்டு, இங்கே வச்சிருக்காங்க தகடு என்ன பண்ண போது? என்ன இன்னும் அந்த எலுமிச்சை பழத்தையே நம்பிட்டு உட்காந்துருக்கீங்களா? நான் வரேன், இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அவன் வியாதியை ஃபோக்கஸ் பண்ணல, பலவீனத்தை ஃபோக்கஸ் பண்ணல, தோல்வியை ஃபோக்கஸ் பண்ணல. அப்போ இவர்கிட்ட இருந்து நம்ம ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணுறதை கற்றுக்கிறோமா? உண்மைதானே? அவன் என்ன பண்ணுறாரு? துக்க செய்தி வந்துடுச்சு, ஆனாலும் ஜெபத்தில் தன்னை செலவிடுகிறார், தன்னுடைய ஃபோக்கஸை ஆண்டவர் மேலே வைக்கிறார். இதே மாதிரி ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டில் நடக்கும். ஏசப்பா கூடவே இருக்காரு, திடீர்னு கொஞ்சம் வெளியே போயிட்டு வராரு. அப்போ தான் தண்ணி மேலே நடந்து வர்றாரு. தண்ணி மேலே நடந்து வர்றதை பார்த்த உடனே, நான் நினைக்கிறேன் அது நைட்டு இரவு நேரம் நினைக்கிறேன், தண்ணி மேலே நடந்து வந்த உடனே பேதுரு பார்க்குறாரு. இவர் எப்பயுமே ஹைப்பர் ஆக்டிவ் இல்லை பேதுரு, அவர் செம்ம ஜாலியான பர்சனு. அவர் பார்த்த உடனே பயந்துட்டாங்க. ஆனால் எல்லாரும் பயந்துட்டாங்க, என்னவோ ஆவேசமாக இருக்குமோ, ஏதோ வேற எதனா இருக்க போதுப்பா அப்படின்னு பயந்துட்டான். அப்புறம் அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நான் தான், பயப்படாதீங்க, நான் தான் வந்துட்டு இருக்கிறேன். தண்ணி மேலே நடந்து வந்துட்டு இருக்காரு கடல்ல. இவர் பார்த்த உடனே இவர் பேதுரு என்ன பண்ணுறாரு? ஒருவேளை நீங்கள் தானப்பா, அப்போ நானும் நடக்கட்டா? என்ன விசுவாசம் இல்லையா? விசுவாசம். அங்கே யாராவது யோசிச்சிருப்பாங்களா? அவர் கடவுள், அவர் நடந்திருப்பார், நம்ம ஏன் நடக்கணும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் இவர் பாருங்க, கொஞ்சம் கூட யோசிக்கல. உடனே நானும் நடக்கிறேன், எனக்கும் ஆசையாக இருக்கு, நானும் நடக்கிறேன், வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. நடந்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் கடலில் நடந்தான். ஆனால் ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு திடீர்னு. இயேசு மாதிரி கடல்ல நடந்தா அது பெரிய அற்புதம், அதிசயம். ஆனால் திடீர்னு காற்று அடிச்சிடுச்சு, திடீர்னு அலை வந்துடுச்சு. அதை பார்த்த உடனே ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு, கீழே அமிழ ஆரம்பிச்சிட்டாரு. தூக்கி விட்டு கொஞ்சம் திட்டு வாங்கிட்டாரு. ஏன்பா சந்தேகப்பட்ட? நடந்த தானே, நடந்த மனுஷன்
ஏன் சந்தேகப்பட்ட? போயிட்ட பாரு உள்ள, கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு. அப்போ நம்ம ஃபோக்கஸை ஆண்டவர் மேலே வைக்கிறத விட்டுட்டு கடல் மேலே வச்சிட்டோம். ஆண்டவர் மேலே வைக்கிறத விட்டுட்டு நம்ம காற்று மேலே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் மேலே வைப்பதை விட்டுட்டு நம்ம புயல் மேலே வச்சிட்டோன்னு சொன்னால் அமிழ்ந்து போய்விடுவோம். அப்போ இந்த செய்தி ரொம்ப அவசியம். ஃபோக்கஸ், சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். கர்த்தர் மேலே வைங்க, அவ்வளோதான். என் ஃபோக்கஸை, உங்கள் ஃபோக்கஸை என் பலவீனத்தின் மேலே வைக்க வேண்டாம், கர்த்தர் மேலே வைக்கணும். என் வியாதி மேலே என் ஃபோக்கஸை வைக்கக்கூடாது, என் பலவீனத்தின் மேலே என் ஃபோக்கஸை வைக்கக்கூடாது, என் சூழ்நிலை மேலே என் ஃபோக்கஸை வைக்கக்கூடாது, என் சவால்கள் மேலே என் ஃபோக்கஸை வைக்கக்கூடாது, என்னுடைய தோல்வியின் மேலே என் ஃபோக்கஸை வைக்கக்கூடாது, என்னுடைய இழப்பின் மேலே என் ஃபோக்கஸை நான் வைக்கக்கூடாது, என்னுடைய ஏமாற்றத்தின் மேலே என் ஃபோக்கஸை நான் வைக்கக்கூடாது. மாறாக கர்த்தர் மீது என் ஃபோக்கஸை நான் வைக்கும்போது நான் அமிழ மாட்டேன். ஹல்லேலூயா. நான் வீழ்ந்து போக மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சேஞ்ச் யோர் ஃபோக்கஸ். பக்கத்தில் சத்தமாக சொல்லமா, சேஞ்ச் யோர் ஃபோக்கஸ். என்னங்க? சேஞ்ச் யோர் ஃபோக்கஸ். விட்டுட வேண்டாம், அந்த ஃபோக்கஸை மாத்திரம் விட்டுட வேண்டாம், ரொம்ப அவசியம். நெகட்டிவ் தாட் கொடுக்க நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க, நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்க நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. வேணாம். உங்க ரிப்போர்ட்டை, என் ரிப்போர்ட்டை கடவுள் தான் தீர்மானம் பண்ணணும், டாக்டர் இல்லை. ஹல்லேலூயா. டாக்டர் ரிப்போர்ட் ஃபெயில் ஆயிடும், கர்த்தர் ரிப்போர்ட் ஃபெயிலே ஆகாது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் மேலே என்னுடைய ஃபோக்கஸை நான் வைக்க வேண்டும். சொல்லிடுவாங்க வந்து கடைசியில், உங்கள் கடவுளைய வேண்டிக்குங்க, உங்கள் கடவுளை வேண்டிக்குங்க. நான் என்னுடைய சர்ச்சில், இப்போ பழைய சர்ச்சில் இருக்கும்போது ஒரு அருமையான ஒரு ஆண்டி, அவங்களுக்கு மூளைக்கு போகிற பிளட் வெயின், நான் எவ்வளோ வெயின் இருக்குன்னு தெரியாது, அதில் ஒரு குறிப்பிட்ட வெயின், ரத்தம் போகிறதான அந்த வெயின் பாதிக்கப்பட்டுடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இவங்க ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டாங்க, பிரெயினுக்கு போகிற அந்த வெயின் பெரிய பிரச்சனையில் இருக்குது, ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் ரிப்போர்ட் மேலே ஃபோக்கஸை செலுத்தலை சர்ச். அந்த அம்மா கூட டாக்டர் ரிப்போர்ட் மேலே ஃபோக்கஸை செலுத்தலை, நடமாடும் அற்புதமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் கண்கூட பார்த்துருக்குறோம். டாக்டர் சொல்லியாச்சு, ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, அந்த வெயின் எப்போ வெடிக்குதோ அப்போ அவங்க உயிர் போயிடும், அந்த வெயின் எப்போ பிரச்சனை ஆகுதோ, அந்த ரத்த ஓட்டம் நிற்குதோ அப்போ அவங்க மூளையிலிருந்து பிரச்சனை வந்துடும், அவங்க இறந்துடுவாங்க. சொல்லியாச்சு. சபையார் எல்லாரும், பாஸ்டர் எல்லாரும், குடும்பங்கள் எல்லாரும், ப்ரேயர் பார்ட்னர்ஸ் எல்லாரும் எங்களுடைய ஃபோக்கஸை டாக்டர் மேலே வைக்கவே இல்லை, அந்த ஃபோக்கஸை டாக்டர் ரிப்போர்ட் மேலே வைக்கவே இல்லை. ஜெபம் ஜெபம் ஜெபம். எனக்கு தெரிஞ்சு 15-20 வருஷம் அதுக்கு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. ஹல்லேலூயா. கடைசியாக இந்த கோவிட் டைமில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதுக்கு பிறகு தான் அவங்க கோவிடும் அந்த ஆப்ரேஷன் பிரச்சனை ஆனதுனால இறந்தாங்க. ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ண ஆண்டவர் மேலே நம்ம வைக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய், நான் சொல்கிறேன், அந்த 15 வருடங்களும் ஆண்டவருக்காக நின்று ஊழியம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. எசேக்கியாவுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்தவர் நாங்கள் கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தோம். அப்போ என் ஃபோக்கஸ் யார் மேலே இருக்கணும்? டாக்டர்களுக்கு நன்மை கண்டுபிடிக்கிட்டோம், பிரச்சனையை கண்டுபிடிக்கிட்டோம், விஷயத்தை கண்டுபிடிக்கிட்டோம். ஆனால் என் ஃபோக்கஸ் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடாது, கர்த்தர் மேலே என் ஃபோக்கஸ் இருக்கணும், கடவுள் மேலே என் ஃபோக்கஸ் இருக்கணும், டாக்டர் ரிப்போர்ட் மேலே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இன்னொன்று, சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ் மாத்திரம் இல்லை, சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணிட்டோம், ப்ரேயரில் வைக்கிறோம், மைண்ட் செட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். உங்கள் மன நிலையை அல்லது உங்கள் மனதை மாற்றுங்கள். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿ, உங்கள் மனதை கொஞ்சம், அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. என் மனசு, தேவ பிள்ளைகளுக்கும் தேவனை அறிந்தவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. யார் யாருக்கு? ஆண்டவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு
அவ்வளவு போராடி அந்தகாரத்தின் பிடியிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு என்னையும் உங்களையும் சேர்த்து வைத்து ஒரு நல்ல வாழ்க்கையில், ஒரு பரிசுத்த வாழ்க்கையில், ஒரு தேவ வாழ்க்கையில், தேவ ராஜ்யத்தில் என்னையும் உங்களையும் நாட்டி நல்ல விதமாக சமாதானமாக சந்தோஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு உலகத்துக்குரியவன் அல்ல நான், இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவன். அப்போ தேவனுக்குரியவனுடைய மைண்ட் எப்படி இருக்கணும், தேவனுக்குரியவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? அங்கிருந்து வந்ததுனால அந்த புத்தியை எனக்கு மறக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம சாஸ்திர சம்பிரதாயம் செய்யறதுல அங்கே என்ன பண்ணாங்களோ அதே தான் நம்ம இங்கே செய்கிறோம். சாஸ்திர சம்பிரதாயம் அந்த மைண்ட் செட் வெளியே வரமாட்டிருக்கு, இன்னும் அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கு, உலகம் இழுத்துக்கிட்டே இருக்கு. கடவுளை ஏற்றுக்கொண்டாச்சு, அவரே உண்மையான தேவன் என்று சொல்லியாச்சு, ஆனால் நம்ம மைண்ட் செட்டு மட்டும் சேஞ்ச் ஆக மாட்டிருக்கு. தேவ பிள்ளைகளுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. விசுவாசிகள் மூட நம்பிக்கையிலையும் சாங்கியத்திலையும் சடங்கிலையும் அதில் விட்டு வெளியே வரணும். கஷ்டமா இருக்கும். அவங்க கோச்சுக்குவாங்க, இவங்க கோச்சுக்குவாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வரணும். ஏன்னா உலகத்திலிருந்து என்னை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து தேவ ராஜ்யத்துக்குள்ளாக வச்சிருக்கிறாரு. நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிடலாம், சூழ்நிலை நடக்காது. அவர் வேற எங்கேயும் அல்ல, சரி இந்த தீர்க்கதரிசி எனக்கு வேற செய்தி கொடுத்தாரு, ஏசாயா தீர்க்கதரிசி, அப்போ வேற யாருன்னா கூப்பிடலாம், அதே காலத்தில் வேற யாருன்னா இருந்திருப்பாங்க, அவரை கூப்பிடலாம், கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு நல்ல செய்தி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, ஓ இது நடக்கல, இன்னொரு பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்க. அதுலலாம் பாருங்க, நான் சொல்லிட்டேன், நீங்களே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். யார் ஜெபம் பண்ணாரு? எசேக்கியா தான் ஜெபம் பண்ணாரு. உங்களுக்காக உங்களை விட வேற யாருங்க மன உருக்கமாக ஜெபம் பண்ண முடியும்? ஆண்டவரை தவிர. சரி, வர்றாங்க பாஸ்டருங்க ஜெபம் பண்ணுறாங்க, மன உருக்கத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்காத பட்சத்தில் நம்ம மைண்ட் செட் எங்கே போகுது? இவருக்கு வல்லமை இல்லை, இல்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு அர்த்தம். அவர் நேரம் இல்லை. இப்போ ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவாயிடுச்சு. மரியாள்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஜீசஸ் கிட்ட அவங்க பேசுகிறாங்க, பார்ப்பா அப்படின்னு. திடீர்னு ஒரே ஒரு வார்த்தை தான், அம்மாவை திடீர்னு அப்படி ஒரு மாதிரி சொல்லிடுறாரு. ஸ்திரீயை, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரல, சைலண்டாக போயிடு. என் வேலை வரல இன்னும். மேடம், ஒரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லுது, மேடம் திஸ் இஸ் நாட் யுவர் பிஸ்னஸ், ஓகே? என் வேலை இன்னும் வரல. அம்மாவே இருந்தாலும் ஊழியன்னு வந்துட்டா, என் வேலை இன்னும் வரல அவருக்கு. அப்போ எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. அப்போ நம்ம மைண்ட் செட் என்ன ஆகிடுது? யாரை கூப்பிடணும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும்? இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ அழைக்கப்பட்டவர் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். நம்ம மைண்ட் செட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது. தேவன் ஒன்றை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால், நல்லா கவனிங்க, இயேசு அல்லது தேவன், நம்முடைய கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால் அது நன்மைக்கு, தேவநாம மகிமைக்கு என்று நாம் அறிய வேண்டும். அதில் உறுதியாக இருக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நன்மைக்கு மாற்றுவார். தேவ உறுதியாய் தேவ நாம மகிமைக்காக அதை மாற்றுவார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் வேணும். அதை விட்டுட்டு நம்ம மைண்ட் செட்டு திடீர்னு, நீங்கள் வேண்டாம் கடவுளே, உனக்கு கண் இல்லை, உனக்கு மூக்கு இல்லை, உனக்கு காது இல்லை, உனக்கு அது இல்லை, உனக்கு இது இல்லை, கடவுள் கேட்டது கொடுக்கலன்னு சொன்னால் கடவுளே நீ இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்க. சில பாஸ்டருங்களுடைய மைண்ட் செட்டும் சேஞ்ச் ஆக வேண்டியது இருக்குது. சில பாஸ்டருடைய மைண்ட் செட்டு சேஞ்ச் ஆக வேண்டியது இருக்குது. ஒரு விசுவாசிங்களுடைய மைண்ட் செட்டு ஓகே,
பாஸ்டருங்களும் ஒரு சமயத்தில் அப்படியே இருந்தாங்கன்னா பழைய விஷயத்துலேயே இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் அந்த பாஸ்டர் யாரோ ஒருத்தர் புதுசாக கார் வாங்கியிருக்கிறாங்க. அந்த அம்மா அந்த சகோதரி காருக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? நீங்களும் நானுமா இருந்தால் பாஸ்டராக நம்ம என்ன பண்ணணும்? கார் மேலே கையை வச்சு ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கார் நல்ல விதமாக ஓடட்டும், பிரச்சனை கொடுக்கக்கூடாது, எவ்வளோ நாள் இவங்க கூட இருக்கோ அவ்வளோ நாள் நல்லா உழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் நாமத்தை நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். அப்புறம் போகும்போது வரும்போது நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. இதோட நிற்க வைக்கணும்ல. அவர் எடுத்துக்கிட்டார் ஒரு சொம்பை எடுத்து தண்ணியை வச்சு ப்ரேயர் பண்ணி காரை சுற்றியும் தெளிக்கிறாரு. அதே தான் இப்போ வேற அவங்களும் பண்ணுறாங்க. ஐயர் என்ன பண்ணுறாரு? தீர்த்த தண்ணி எடுத்து காரை சுற்றியும் தெளிக்கிறாரு. இவரும் அங்கேருந்தானே வந்திருப்பார் போல, எனக்கு தெரியல, இல்லை பார்த்தாரா தெரியல. மைண்ட் செட் இன்னும் அங்கே தான் இருக்கு. ஆள் இருக்கிறது ஆற்றுல, ஆனால் மைண்ட் செட் இருக்கிறது நான் சொல்லலை. வேண்டாம். ஒரு பாஸ்டர் செய்கிறாரு, நல்ல மனுஷன், அவர் எனக்கு ஒரு 2 தடவை பார்த்துருக்குறேன், நல்ல மனுஷன். ஆனால் மைண்ட் செட் இன்னும் பாருங்கள் அப்படியே இருக்கு. வளராத வரைக்கும் ஓகே, நம்ம கற்றுக்குறோம். கற்றுக் கொடுக்கும்போது கற்றுக்கணும் எல்லாரும். இப்போ நான் எவ்வளோ தப்பு செய்கிறேன், நான் நிறைய பேர் கேட்டுக்கினே இருப்பேன். என் ஃப்ரெண்டுங்க 2 பேர் இருக்கிறானுங்க, அவனுங்க தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. டேய், நான் ரொம்ப இதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், தயவுசெய்து கேளுங்கடா, கேட்டுட்டு நான் எதனா மிஸ்டேக் பண்ண எனக்கு சொல்லுங்கடா, ஏன்னா நான் பண்ணுறது எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். ஆனாலும் ஒவ்வொரு பிரசங்கத்தையும் பார்த்து பயந்து பண்ணுறேன். எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, எதுவும் தவறிடக்கூடாது. சும்மா ஏறி இங்கே பிரசங்கம் பண்ணுறதில்ல, அவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய பாஸ்டர் எனக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்தாரு. ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அவர் மேலே வரமாட்டார். அவர் கையில் ஒரு சீட்டு இருக்கும், அல்ல மொபைலில் அவருடைய ரெக்கார்டு இருக்கும். அப்போ அவரை பின்பற்றினா நான் அப்படி தான் இருக்கிறேன். நான் எல்லாமே ப்ரிப்பரேஷன் இல்லாமல் மேலே உட்கார மாட்டேன். அப்போ நான் சொல்கிறேன், ஒருவேளை நான் ரொம்ப எதிர்பார்க்குறோட எல்லார்கிட்டையும், போன வாரம் கிடைச்சாங்க, ஒருவேளை நான் ரொம்ப எதிர்பார்க்குறனோ, என்கிட்ட ஏதோ கொஞ்சம் மைண்ட் செட்டு சேஞ்சாக இருக்கான்னு வேற கேட்டுட்டேன். நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க முடியாதா? கொஞ்சம் கரெக்டாவது இருந்துடலாம் இல்லையா? பரிபூர்ணமாக இல்லைன்னா கூட கொஞ்சம் பூர்ணமாவது இருந்துடலாம். ஸோ அப்போ மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் பாருங்கள், நான் இன்னும் நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு, இதுக்கு 3 மணிக்கு ஜெபம் பண்ணு, அப்போ தான் சரியாகும். சில பாஸ்டர்ஸ் அட்வைஸு, எத்தனை மணிக்கு? கடவுள் சொன்னாரா 3 மணிக்கு தான் ஜெபம் பண்ணுன்ட்டு? அமாவாசை பேய் ஆடுதான், சரி அடுத்த அமாவாசைக்கு நீ வா, நான் பிடிச்சி அந்த பேய் ஆட்டுறேன். அந்தந்த நொடியிலே அப்பப்போ அதுக்காக செஞ்சு முடிச்சிடணும். இது இல்லை, இதுக்கு 15 நாள் தான் ஃபாஸ்டிங் எடுக்கணும், இதுக்கு 7 நாள் தான் எடுக்கணும். ப்ரிஸ்கிரிப்ஷன், ஒரு டாக்டர் இவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் போடுறாரு. இத்தனை நாள் 3 மணிக்கு இந்த நேரத்தில் ராவு காலத்தில். மைண்ட் செட் அங்கே இருக்குல்ல இன்னும். ராகு காலத்தில், கேது காலத்தில், யமகண்டத்தில், இன்னும் அங்கேயே இருக்கு அந்த மைண்ட் செட்டு. அதுலேருந்து இன்னும் வெளியே வரல. ஆண்டருக்குள்ளே வந்தாச்சு, ஆனால் நம்ம மைண்டு மாத்திரம் அங்கேயே இருக்கு. ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்படி போடுறாரு, இத்தனை நாள் ஜெபம் பண்ணே ஆகணும், இதை செஞ்சே ஆகணும். ஆண்டவர் சொல்கிறாரு சில பிசாசுகளை உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் இவர் ப்ரிஸ்கிரிப்ஷனை வேற போடுவார், இத்தனை நாள் தான் ஜெபம் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ் மாத்திரம் இல்லை, சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். ஸோ நமக்கு நேரம் குறைவாக இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும். எசேக்கியா அவனுடைய மைண்ட் செட்டு வேறு எங்கேயும் இருந்தில்ல. எசேக்கியா அவனுடைய மைண்ட் செட்டு ஒன்று தான். துக்க செய்தி வந்தது, மனம் நொந்து போயிட்டான். வியாதி சரியாயிடும்னு ஒருவேளை நினச்சிருந்துருக்கலாம்.
எழுந்து நான் உட்காந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். பாருங்கள், இப்போ இருக்கிறத விட அப்போது இப்போ எவ்வளோ சயின்டிஃபிக்காக எவ்வளோ விஷயங்கள்லாம் முன்னேறி இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் நான் வசனத்தை வாசித்தேன், என்ன, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் பத்து போடுறதுக்கு. அந்த பத்து போடுறதுக்கு அந்த பழத்தை கொண்டு வாங்க, அவ்வளோதான் வைத்தியம். ஆயுர்வேதிக் வைத்தியம் அப்போ இருந்திருக்கு பாருங்க. அப்போ கவனிங்க, அந்த காலத்தில் அந்த சூழ்நிலை இதுதான், வேற வழி இல்லை. ஒருவேளை நான் ரெடி பண்ணிடுவார், கடவுளுக்கு நான் அவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், என்னை மாற்றிடுவார், என்னை சரி பண்ணிடுவார், நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் ஜனங்களை ஆழணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை இருந்திருக்கலாம். ஆனால் செய்தி வந்துடுச்சு. ஆனால் மைண்ட் செட்டு போகலை. மைண்ட் செட் வேற எங்கேயும் போகல. அவருடைய மைண்டை வேற எங்கேயுமே விடலை. அப்போ நானும் என்ன பண்ணணும், என் மைண்டை வேறு எந்த நபர்கிட்டையும் விடக்கூடாது. என் மைண்ட் செட்டு வேறு எந்த விஷயத்துக்கும் போகக்கூடாது. ஏதாவது ஒரு தேவை வருதுன்னு சொன்னால் நான் எதை செஞ்சாலும் வசனம் சொல்லுகிறது அது தேவநாம மகிமைப்படுகிறதா, வேதத்தின் பிரகாரமாய் நடக்கிறதா, நான் நடக்கிறேனா. நானும் கோலை நட்டு வச்சு மேலெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குலாம் வச்சுருந்தா என்ன அர்த்தம்? பண்ணக்கூடாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் இருக்கிறவங்களாம் என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? இயேசு ஆடு மேய்ச்சாரு, கிருஷ்ணர் மாடு மேய்ச்சாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படா இயேசு ஆடு மேய்ச்சாரு, எப்போ மேய்ச்சாரு? அவர் என்னையும் உங்களையும் ஒரு மேய்ப்பனாய் என்னையும் உங்களையும் என்ன பண்றாரு, ஒரு 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 ஆடாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த உலக பிரகாரமா இருக்கும்போது he is a carpenter. ஆனா வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க? இப்போ நம்மளும் அவர் ஆடு மேய்க்கிறவரேன்னு சொல்லிட்டு இருக்கலாமா? மைண்ட் செட் அங்கேயே இருந்துட்டலாமா? ஸோ எசேக்கியாவை கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். ஏற்றுக்கொள்ள முடியல தான். என்னன்னா, இந்த மூட நம்பிக்கை ஏதாவது ஒன்று செஞ்சாதான் நம்ம கொஞ்சம் திருப்தியாக ஆகிறோம். புரியுதுங்களா? திருஷ்டி எடுக்கிறோம் பாருங்க, அப்போ தான் மனசு கொஞ்சம் திருப்தி ஆகுது. எங்கள் வீட்டில் இப்போ எனக்கு இப்போ ஏதோ ஒரு சில விஷயம் ஞாபகம் இருக்குது. எப்போ ஒரு தடவை 2 தடவை பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா ஆண்டருக்குள்ளே இல்லை. அப்போ அந்த தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்து எரித்து கதவுக்கு பின்னாடி போடுவீங்களாம்மா? அப்போ தான் திருப்தி ஆகும், ஏன்னா திருஷ்டி விழுந்துடுச்சே. ஒரு விசுவாசிக்கு வீட்டுக்கு போகிறேன், அந்த விசுவாசி வீட்டுக்கு மேலே ஒரு பெரிய ஃபோட்டோ. திருப்தி, வேற வழி இல்லை, திருப்தி. திருஷ்டி இது ஒரு இது கட்டி விட்டுருக்குறாங்க விசுவாசி. அது திருஷ்டியினுடைய விஷயமே வேற. என்ன நான் நினைக்கிறேன், தேங்காய், மிளகாய், எலுமிச்சப்பழம், கூர்மையான ஒரு சங்கு, ஒரு பெரிய கயிறு, பச்சை காஞ்ச மிளகா. ஆக்சுவலாக அது என்ன தெரியுமா, அது சயின்டிஃபிக்காக பழைய காலத்தில் அப்போல்லாம் வசதிகள் இல்லை, பாம்பு கடிக்கான வைத்தியத்தை மேலே கட்டி வச்சுருப்பாங்க. சீரியஸாக பாம்பு கடிக்கான வைத்தியத்துக்கு, அது முழுசாக எனக்கு ஞாபகம் வரல, எவ்வளோ ஞாபகம் வருதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தில் அது வந்து ஒரு திருஷ்டிக்கோ வேறு எதுக்கோ கட்டல. அந்த காலத்து மக்கள் எமர்ஜென்சி கிட், என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், அதுதான் அது. திடீர்னு ஒரு பாம்பு ஏதோ கடிச்சிருச்சுன்னு சொன்னால் கயிறு இருக்குல்ல, அதில் கட்டிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு பாம்பு கடிச்சா கட்டாதீங்கன்னு இப்போ கதை ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியல அது உண்மையாக என்னென்னு. ஆனால் அந்த காலத்தில் இங்கே கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க, கயிறை கட்டிடணும். அந்த கயிறு தொங்கிட்டு இருக்குல்ல, கட்டு. எலுமிச்சப்பழம் தலைக்கு ஏறிடுச்சா பாரு, விஷத்தை புழிஞ்சு வாயில் ஊற்று. சுவை வரலன்னா ஏதோ டேஞ்சர்ரா. ஸோ அதில் ஒன்று இருக்குது, ஒன்று அடங்கி இருக்கு. எனக்கு திடீர்னு இப்போ ஞாபகம் இல்லை, அதை குறித்து நான் படித்தேன். அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், திருஷ்டியாக மாற்றியாச்சு. இப்போ அது விசுவாசி வீட்லேயும் தொங்குது. என்னம்மா 4th ஃப்ளோரில் வந்து எங்கம்மா பாம்பு வந்து ஏறப்போகுது? வேறு யாரும் வந்து விட்டுருவாங்க பாஸ்டர். வருது நான் பார்த்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்லேருந்துலாம் வெளியில் வரணும் நம்ம, ஆண்டவர் பிள்ளைங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம்.
ஜுரம் அப்படின்னு சொல்லி வந்துட்டா நம்ம மைண்ட் செட்டு முதல்ல போக வேண்டியது ஜெபத்துக்கு, கடவுளுக்கு நேராக சர்ச்சுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குது, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. வேறு எதுக்கும் போகக்கூடாது. அங்கே போய் அதை செஞ்சுக்கிட்டு வரலாம், இங்கே போய் இதை செஞ்சுக்கிட்டு வரலாம், கொஞ்சம் ஊதிக்கிட்டு வரலாம். ஆமாம், செய்கிறாங்க. கர்த்தர் பிள்ளைங்க. ஏன் உங்களுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லையா? அவர் அற்புதர் என்பதில் நம்பிக்கை இல்லையா எனக்கும் உங்களுக்கும்? ஏன் இன்னும் மைண்ட் செட்டு? ஏன்னா ஏதாவது ஒன்று செஞ்சாதான் எனக்கு திருப்தி ஆகும். செய்கிற வரைக்கும் மனசு உறுத்தினே இருக்கும். ஏதாவது ஆகிடுமோ, ஏதாவது ஆகிடுமோ, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆகிடுமோ, அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஆகிடுமோ. எதுவும் ஆகாது. அவர் அனுமதி இல்லாமல் ஒரு அடைக்கலான் குருவி கூட கீழே விழாது. அவர் அனுமதி இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு முடியும் கீழே விழாது. அப்போது ஆண்டவரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம மைண்ட் செட்டு பழைய மைண்ட் செட்லேயே இருக்கக்கூடாது. எசேக்கியா அதை தான் செஞ்சார். அவருடைய மைண்ட் செட் எங்கே இருந்துச்சு? கர்த்தர் மேலே மாத்திரம்தான். ஹல்லேலூயா. நீங்கள் போதும் ஆண்டவரே, நீங்கள் போதும், என்னை கழுகு போல எழும்ப செய்வீங்க. நீங்கள் போதும், சிங்கத்தின் மத்தியில் என்ன நடக்க செய்வீங்க. நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. முதலாவதாக சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ், இரண்டாவதாக சேஞ்ச் யுவர் மைண்ட் செட், அண்ட் மூன்றாவதாக சேஞ்ச் யுவர் டிரெக்ஷன். உங்கள் திசையை மாற்றுங்கள், அல்லது உங்கள் பாதையை, உங்கள் வழியை மாற்றுங்கள். மாற்று வழியை அவன் தேடவில்லை, வேறு நபரை அவன் தேடவில்லை, வேறு தீர்க்கதரிசியை அவன் தேடவில்லை, வேறு போதகரை அவன் தேடவில்லை, வேறு ஒரு மீடியேட்டரை அவன் தேடவில்லை. மாறாக கர்த்தரை மாத்திரமே அவன் தேடினான். நானும் நீங்களும் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரமே நானும் நீங்களும் தேடணும். பாருங்க, எசேக்கியா ஒரு விஷயத்தை நன்றாக அறிந்திருந்தான். நான் என்ன ஏதாவது நடக்கும்போது, ஏதாவது மோசமான சூழ்நிலை, ஏதாவது உபத்திரங்கள் வரும்பொழுது இயல்பாக நான் என்ன செய்கிறேன்? அந்த இயல்பாக நான் தேவனை தேடுவதில் வரணும். என் மைண்ட் செட் இயல்பா எங்க போகுது? அந்த விஷயத்திலிருந்து வெளியில வந்துடணும். இயல்பா, இயற்கையா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மைண்ட் செட்டு ஆண்டவரை தான் தேட ஓடணும். அது எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக ஒரு இயல்பாகவே இயற்கையாகவே மாறிடணும். தண்ணியை ஒரு மேட்டில் ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? மழை மேலே விழுது, மழை வருது, மலை மேலே விழுது, விழுந்த உடனே இல்லை நான் அங்கேயே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிற்காது. அது பள்ளத்தை தேடி தான் ஓடி வரும். அப்போ என்னுடைய இயல்பு, உங்களுடைய இயல்பு எப்படி மாறணும்னு சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை தேடுவதில் தான் என்னுடைய இயல்பு மாறணும். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடுவதில், என் நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்பதில், என் கணத்தை கர்த்தருக்கு கொடுப்பதில், என் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தருக்கு கொடுப்பதில் தான் என்னுடைய நிலைமை மாறணும். பாருங்க, அப்போ எசேக்கியா அதான் செய்கிறாரு. எல்லா விதமான இன்னல்களிலும் துன்பங்களிலும் தன் கஷ்டத்தில் நேரடியாக டைரக்டா அவனுடைய டைரக்ஷனே கர்த்தருக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, சுவர்ப்புறமாய் திரும்பி, வசனம் என்ன சொல்லுகிறது நீங்க வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை எதுக்கு முன்னாடி? சுவர்ப்புறமாய் திருப்பி, அதான் வசனம் சொல்லுகிறது, சுவர்ப்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி. அப்போ அவன் சுவர்ப்புறமாய் திருப்பினான் என்று சொன்னால், அது தன்னுடைய கவனத்தை, தன்னுடைய போக்கஸை ஆண்டவர் மீது செலுத்துவது மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற ஜனத்திலிருந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறது மாத்திரம் இல்லை. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அந்த சுவருக்கு முன்னாடி, அந்த சுவருக்கு நேராக அவன் எந்த புறமாய் சுவர்புறமாய் முகத்தை திருப்பினானோ அதற்கு முன்னாடி தேவாலயம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ எங்க என் கவனத்தை, என் டைரக்ஷன் திருப்பணும்? ஆலயத்திற்கு நேராக. ஹல்லேலூயா. ஆலயம் என்றால் என்ன? தேவன் அசைவாடுகிற இடத்திற்கு நேராக. ஆலயம் என்றால் என்ன? தேவன் தங்குகிற இடத்திற்கு நேராக. ஆலயம் என்ன? தேவன் தாபரிக்கும் இடத்திற்கு நேராக. ஆலயம் என்றால் என்ன? தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்திற்கு நேராக என்னுடைய டைரக்ஷனை திருப்பணும். ஹல்லேலூயா. என்னுடைய கவனத்தை, என்னுடைய போக்கஸை அவருக்கு நேராக நான் திருப்பணும். எவ்வளவு பெரிய விஷயம்!
சாதாரணமாக சுவர்புறமாய் திருப்பிட்டு அப்படின்னு சொல்லி உள்ள படிக்கும்போது எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. தேவ பிரசனத்திற்கு நேராக என்னுடைய ஃபோக்கஸ் திருப்பணும், என் டைரக்ஷனை திருப்பணும். வேற எங்க திருப்பினாலும் எனக்கு அழிவு தான், எனக்கு டிசப்பாயிண்ட் தான். ஒருவேளை கர்த்தரை தேடாம, கர்த்தருக்கு முன்பாக அவர் தன்னுடைய டைரக்ஷனை திருப்பாம, தன் முகத்தை தேவாலயத்திற்கு நேராக திருப்பாம, தேவ பிரசனத்திற்கு நேராக திருப்பாம, ஆண்டவருக்கு நேராக திருப்பாம, மனிதனிடத்திலோ அல்லது தன்னுடைய குறைகளை ஜனங்களிடத்திலோ தீர்க்கதரிசனத்திலோ சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும் தெரியாது. அப்ப என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்னுடைய டைரக்ஷன் எப்போதும் கர்த்தரை நோக்கியே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தரை நோக்கியே இருக்க வேண்டும். என் டைரக்ஷன் எப்பவுமே அவரை தான். நான் இயல்பா திரும்பினாலும் அது பிரசன்னத்தை நோக்கி தான் இருக்கணும். நான் இயல்பாய் நடந்தாலும் அது சபையை நோக்கி தான் இருக்கணும். நான் இயல்பா நடந்தாலும், நான் தூக்கத்தில் எழுந்து ஏதாவது சொன்னாலும் அது பிரசன்னத்தை நோக்கி தான் இருக்கணும். ஹல்லேலூயா, என்னுடைய இயல்பு, என்னுடைய இயற்கை குணமே அதுவாக மாறிவிட வேண்டும். மைண்ட் செட்டை வேற எதுலையும் சேஞ்ச் பண்ணி விட்டுற வேண்டாம். சேஞ்ச் யுவர் மைண்ட் செட், சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ், சேஞ்ச் யுவர் டைரக்ஷன். என் வழியை கர்த்தருக்கு நேராக தான் ஒப்பு கொடுக்கணும், என் பார்வையை கர்த்தருக்கு நேராக தான் ஒப்பு கொடுக்கணும். இல்லைன்னா டிசப்பாயிண்ட் தான், இல்லைன்னா குழப்பம் தான், இல்லைன்னா பலவீனம் தான், இல்லைன்னா இன்னும் அதே தரித்திரம் தான், இல்லைன்னா இன்னும் அதே ஏமாற்றம் தான். திரும்ப வந்து சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். திரும்ப வந்து சேர்றதுக்கு, இந்த செய்தியை கேட்பதற்கு ரொம்ப நாள் ஆகும். ஆண்டவர் பேச வேண்டிய நேரத்தில் அவர் பேசுறது நீங்க கேட்கலன்னு சொன்னா அது செய்தியை கேட்பதற்கு இன்னும் பல நாட்கள் ஆகும். இசைக்கு அதை தவற விடல, இசைக்கு அதை தவற விடல. துக்க செய்தி உண்மைதான், அவன் வியாதிப்பட்டு இருந்தது உண்மைதான், தீர்க்கதரிசி மூலமாய் வந்தது துக்க செய்தி உண்மைதான், மரண செய்தி உண்மைதான். அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம இனி வரப்போகிற நாட்களிலே ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு என்ன சவால்களை வைத்திருக்கிறார் என்று எனக்கு உங்களுக்கு தெரியாது, என்ன போராட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி எனக்கு உங்களுக்கு தெரியாது. என் பிள்ளைகளை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது, நான் இல்லைன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள் என்ன ஆவாங்கன்னு சொல்லி எவ்வளவு பயங்கரமா நமக்குள்ளாக இருக்கிறது. என்ன நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் நம் பிள்ளைகளை, அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் கர்த்தருக்கு நேராக திருப்பி விட்டா போதும். நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் கர்த்தருக்கு நேராக திருப்பி விட்டு இயல்பாகவே கர்த்தரை தேடுகிறவராக, இயற்கையாகவே கர்த்தரை நோக்கி பாய்கிறவர்களாக நாம் இருக்கும்போது எந்த போராட்டத்திலும் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் வெற்றியை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, வெற்றியை தர வல்லவராய் இருக்கிறார். அவரை போல வேறு யாரும் இல்லை. என்னை ரட்சிக்க தான், என்னை காக்க தான் அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. என்னுடைய பாதுகாப்பு அவர்தான், அப்ப என்னுடைய ஃபோக்கஸும் அவர்தான். என்னுடைய ரட்சிப்பு அவர்தான், அப்ப என்னுடைய மைண்ட் செட்டும் அவரா தான் இருக்கணும். என்னுடைய வழி அவர்தான், அப்ப என்னுடைய டைரக்ஷனும் அவரா தான் இருக்கணும். ஹல்லேலூயா, என்னுடைய டைரக்ஷன் அவர் மாத்திரம்தான் இருக்கணும். அதை நான் விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்போ எசேக்கியா செய்ததை நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி வேற எங்கேயும் என் ஃபோக்கஸை செலுத்த போகிறது கிடையாது. ஜனங்க முக்கியம், பாஸ்டர்கள் முக்கியம், ஊழியர்கள் முக்கியம், என் ஜெபத்தோடு கூட என் சபையின் ஜெபமும் சேர்ந்து ஜெபிப்பது முக்கியம். அதே சமயத்தில் என் ஃபோக்கஸ் எல்லாமே கர்த்தர் 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 தான். மனிதன் ஃபெயில் ஆவான், மனிதர்கள் ஃபெயில் ஆவாங்க. பாஸ்டர்ஸ் மே ஃபெயில், prophets may fail, போதகர்கள் நாங்கள் ஃபெயில் ஆவோம், தீர்க்கதரிசிகள் நாங்கள் ஃபெயில் ஆவோம், மெய்ப்பர்கள் நாங்கள் ஒருவேளை ஃபெயில் ஆவோம். நாங்கள் ஒன்றும் அப்படியே மேலேருந்து வந்து குதிச்சிடல. அப்போ என் ஃபோக்கஸ், உங்கள் ஃபோக்கஸ் மனுஷங்க மேலே இல்லை, கர்த்தர் மேலே இருந்தா, கர்த்தரை எப்போதும் பிடிச்சுக்கிட்டு இருந்தா அது போதும். நிறைய பேர், நான் இன்னொரு நாள் பிரசங்கம் பண்ணுறேன், பாஸ்டரை பிரியப்படுத்துறதுலே தன் வாழ்நாள் காலம் முழுக்க நேரத்தை செலவிடுச்சு. பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்
ஊழியக்காரங்க, தீர்க்கதரிசி அவங்க பின்னாடியே இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையே அவங்க செலவழிச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க வழி விலகும்போது, அவங்களுடைய ஃபோக்கஸ் வேற எங்கே சேஞ்ச் ஆகும்போது இவங்களும் விழுந்துடுறாங்க. இவங்கள பின்பற்றினேனே, இவங்கள போனேனே, இவங்க பின்னாடி இருந்தனே, இப்போ இவங்களே இப்படி ஆயிட்டாங்களே, இப்போ இந்த கடவுளே எனக்கு வேண்டாம். அப்போ நான் என் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? கர்த்தர் மேலே மாத்திரம்தான் இருக்கணும். அந்த ஃபோக்கஸை நான் சேஞ்ச் பண்ண விட்டுட்டேன்னா, மைண்ட் செட்டை நான் சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டேன்னா, டைரக்ஷனை நான் வேறு பக்கம் நான் விட்டுட்டேன்னு சொன்னால் நான் எழுந்து நிற்பது கடினம். சொல்லாமா, அவன் தன் முகத்தை திருப்பி கொண்டான். யாருக்கு நேராக? கர்த்தருக்கு நேராக. He turned his face. அவனுடைய முகத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பினான். நானும் என் முகத்தை சுவர்ப்புறமாய் கர்த்தரை நோக்கி, ஹல்லேலூயா, நானும் என் முகத்தை சுவர்ப்புறமாய் தேவனை நோக்கி திருப்பணும். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் என் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, இயேசுவே, நீரே போதும் என் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர் என்று சொல்வோம். கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர். நீரே, நீரே போதும், நீரே போதும், ஓ நீரே போதும் என் இயேசுவே, இயேசுவே, நீரே போதும், நீரே போதும் இயேசு ராஜனே, என் இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா, நீரே. வேற எந்த நபரும் அல்ல, வேற எந்த மனிதனும் அல்ல. ஹல்லேலூயா. நெகட்டிவ் செய்தி கொடுக்கிற எந்த மனிதனும் அல்ல, எந்த நபரும் அல்ல, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை மாத்திரமே நான் இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். காரணம் நீரே எங்கள் போக்கஸ் ஆண்டவரே. எங்க மைண்ட் எல்லாம் நீங்க தான், எங்க மைண்ட் செட் எல்லாம் நீங்க தான். நான் இயல்பாய் உம்மை தேடட்டும், நான் இயற்கையாய் உம்மை தேடட்டும். ஹல்லேலூயா.